மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத்தை அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் சாத்தனூர் அணையிலிருந்து 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களை மக்கள் அந்த நீர் திறப்பின் காரணமாக மக்கள் பெரும் துயரம் அடைந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நேற்று அதிகாலை, அதாவது 2ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி அளவில் 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்து விட்டப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் வெள்ள நீர் புகுந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்த இந்த மாவட்டங்களில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த 1.68 லட்சம் கன அடி நீரை திறந்து விட்டதற்காக மக்களை கடுமையாக பாதிக்கப்பட்டதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த அரசு அறிவித்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், கால்நடை வாகனங்கள் இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், மேலும் வெள்ளத்தால் மூழ்கி பாதிப்படைந்த நெல் மற்றும் பல்வேறு பயிர் மேலாண்மை மற்றும் வருவாய் அதிகாரிகளை நேரில் சென்று கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரை தான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக கூறியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை நிர்வாக திறனற்ற அரசு என்பதை இந்த வெள்ள பாதிப்புகள் காட்டியிருப்பதாகவும், ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதும், வரும் நாட்களிலாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்களை மீட்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.